இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக பயணமாக திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமிகளை தரிசிக்க போகிறோம். இது வந்து பாவக்காய் சாதம். திருப்பெருந்துறை வந்துட்டு ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. சிதம்பரத்தில் கொஞ்சம் இருக்குது, பாண்டிச்சேரி அம்பலத்தான மரத்தில் அழகிய திருச்சிசுப்பிள்ளையார் கோயில் தான் இங்கே தான் இருக்குது. எனக்கு வந்து இன்றைக்கி அன்னம் பாலிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த விநாயகர் சன்னிதிக்குள்ளே போயிட்டோம்னு சொல்லுவாங்க, தாரபுரத்தில் உள்ளே போயிட்டாங்க நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சதா இருக்கும். நமக்கு அந்த ஊழ்வனை தீர்ந்தாதான் வரைக்கும் நம்ம போடணும். தர்மா வந்து அனுபவிச்சே தீரணும். நம்ம அனுபவம் முக்கியம். அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக பயணமாக திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமிகளை தரிசிக்க போகிறோம். நாளைக்கு வந்து ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாதீஸ்வரரை வழிபட போகிறோம். இதுக்கிடையில் நாளைக்கு வந்து நம்மளால் முடிஞ்சால் உத்தரகோசமங்கை திருக்கோயிலுக்கும் போகிறோம். இந்த வீடியோவில் இந்த கோவிலில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களும் இந்த கோவிலுக்கு நாங்கள் மேற்கொண்ட பயணத்தை பற்றியும் முழுமையாக கொடுத்துருக்குறோம். கோவிலோட வரலாறு, சிறப்பு அம்சங்கள் மற்றும் வழிபாட்டு முறைகளை பற்றி பகுதி 1, 2ன்னு என்னோடய சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக அந்த 2 வீடியோவும் பார்த்துருங்க. விக்னேஷ் வந்து இப்போ டிஃபன் கடை வச்சுக்கிட்டு இருக்காரு. கீர்த்தினா வந்து டிஃபன் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்தார். நாங்களாம் டிஃபன் கடையில் சாப்பிட வந்துருக்கோம். எவ்வளோ இட்லி எவ்வளோங்க? எவ்வளோப்பா இட்லி? செட்டு 30 ரூபா. நாங்கள் எப்பயுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப் போனாலும் ஆர்கனைஸ்டாக தான் போவோம், வெறும் பிளான்டாக தான் போவோம் ஆக்சுவலாக. ஸோ எங்களுக்கு எந்த விதத்திலும் இறைவன் எங்களுக்கு தலைவிதத்தே கிடையாது. நாங்கள் எப்பயுமே ஒரு ஜாலி மூடில் தான் இருப்போம். அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, காமன் லைஃப் இருந்தாலும் சரி. நாங்கள் நின்று சாப்பிட்ற இடம். ஒரு பயணம் முழுமை அடையணும் அப்படின்னா அந்த பயணத்தோட எல்லா தருணங்களையும் நம்ம மறக்க முடியாத மெமரபிள் மொமெண்ட்ஸாக மாற்றிக்கணும். ஆவுடையார் கோவிலில் எங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அற்புதமான அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த நொடி வரைக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் கோவிலுக்கும் வந்து சேர்ந்தோம். கோவிலுக்குள்ளே வந்த உடனே நான் செய்த மொதல் வேலை அந்த கோவிலில் வீடியோ எடுக்கிறதுக்காக அனுமதி கேட்டுக்கிட்டேன். என்கிட்ட வந்து அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் வர கிளைண்ட்ஸ் வந்து ஒரு முறையும் என்கிட்ட வந்து தட்சணை பொருட்கள்லாம் நீங்கள் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களை வாங்கிட்டு வர சொல்லுவேன். நீங்களும் வந்து எனக்கு வாங்கிட்டு வருவீங்க. நான் அது வந்து அடிக்கடி கோவிலுக்கு போகிறதுனால உங்களோட சார்பாக நான் வந்து நீங்கள் கொடுத்த அந்த தட்சணை பொருட்களை கோவிலுக்கு கொண்டு போய் இறைவன் திருவடி சேர்ப்பேன். இந்த முறை எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருந்துறை உரை சிவபெருமானுக்காக. இன்றைக்கி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி சுவாமியோட திருவிழா. சிவபெருமானோட தீவிர பக்தரான மணிவாசகர் மாணிக்க வாசகர் பெருமானுக்கு இன்றைக்கி திருவிழா ஆரம்பமாகுது. மொதல் உற்சவம் இன்றைக்கி. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் வரணும் அப்படின்ற நிர்ணயம் வந்து இறைவன் வந்து முன்னாடியே வகுத்துட்டாரு. ஒரு வாரமாக எனக்கு வந்து தூக்கமே இல்லை, நான் எப்போ இங்கே வருவேன்னுட்டு. இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இறைவன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இறைவனோட நிர்ணயம் வந்து இன்றைக்கி திருவிழா ஆரம்பம் ஆகும் பொழுது நாங்கள் வந்து இங்கே தரிசனம் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். இந்த கோவிலில் எல்லா வருஷமும் 2 முறை திருவிழா நடக்குது. ஒரு முறை மார்கழி மாதத்தில், இன்னொன்று ஆனி மாதத்தில். இங்கே மாணிக்க வாசக பெருமானை தான் சிவபெருமானாக வழிபாடு செய்கிறாங்க. மாணிக்க வாசகரே இங்கே நந்தி பகவானாகவும் சோமாஸ்கந்தராகவும், வீதி உலா உற்சவர் வரக்கூடிய அந்த சிவபெருமானும் மாணிக்க வாசகராகவே தான் இருக்கிறாரு. இறைவன் மாணிக்க வாசகரை நானே நீ நீயே நான் என்று கூறியதனால்
மாணிக்க வாசகரை இந்த ஸ்தலத்தில் இறைவன் இருந்து ஆட்கொண்டதனால் மாணிக்க வாசகரையே இங்கே எல்லாரும் வழிபாடு செய்கிறாங்க. சிவபெருமானை பார்த்து கொண்டே மாணிக்க வாசகர் வந்து வீதி உலாக்கு புறப்பாடு செய்திருக்கிறாரு. பேர்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அருள் காட்சி இங்கே நாங்கள் பார்த்தது. சிவபெருமானால் வழங்கப்பட்ட மாணிக்க வாசகர் திருமேனி இது ஒரிஜினல் சிலை. இந்த முதல் தூணில் பார்க்குற மாணிக்க வாசகர் அமைச்சர் தோரணையில் இருக்கிறாரு. வரகுண பாண்டியரோட அவையில் அமைச்சராக இருந்தவர், அந்த நாட்டுக்கே அமைச்சர். எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறார் பாருங்க. அப்படியே அந்த பக்கத்து தூணில் பார்த்தீங்கன்னா தீட்சை பெற்றதுக்கு அப்புறமா தணல் சேர் மெழுகு ஒப்ப நின்ற மாணிக்க வாசகர் எப்படி நிற்கிறாருன்னு பாருங்க. பக்திமயமாக இருக்கிறாரு. இது வந்து பாவக்காய் சாதம். கசப்புலாம் ஒன்றும் இல்லை, புளிப்பா இனிப்பா ருசியாக இருக்குது. இது வந்து இறைவனோட அந்த அன்ன மண்டபம் கீழே அந்த ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே போட்டு சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த பாவக்காய் இதை போட்டு முதலிடமும் முடிவும் இந்த இடம் நமக்காண்டி அவர் வெயிட் பண்ண இடம். மற்ற இடம்லாம் வேறு மாதிரி, இங்கே வந்து நமக்காண்டி இடத்துல ஜோதி யார் ஒரு தேருக்கு எங்கேயுமே நடக்கிற இங்கே தான் 2 தேர் மார்கழி ஆகும். இது சின்ன தேர், இப்போ இது பெரிய தேர் ஆகும். காலையில் வீடியோவில் வந்து இன்றைக்கி திருப்பெருந்துறை வந்துட்டு ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. இங்கே வந்த உடனே இங்கே வந்து ஒரு மேக்னெட் மாதிரி வந்து நாங்கள் இங்கே இந்த இரும்பு வந்து காந்தத்தில் எப்படி ஒட்டுமோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒட்டிக்கிட்டோம். இங்கேருந்து எங்களுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கோவிலில். இது வரைக்கும் நான் பார்த்த கோவில்கள்லேயே இது வந்து ஒரு மிக சிறந்த ஒரு திருத்தலம், சிவ திருத்தலம். இது இறைவன் திருக்கரங்களால் கட்டப்பட்ட கோவில். அதே மாதிரி பல அற்புதங்கள் இன்றைக்கி எங்களுக்கு நடந்தது இந்த கோவிலில். சிவ வழிபாட்டில் இருக்கிற ஒருவரும் தன்னோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது வரக்கூடிய கோவில். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இறைவனின் நிர்ணயம் அன்றி யாராலும் இந்த திருத்தலத்துக்குள்ளே போக முடியாது. அப்பேற்பட்ட ஒரு திருத்தலம். இந்த கோவிலில் என்னென்ன அற்புதங்கள் இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி 2 வீடியோவாக போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் பின்வருமாறு. இந்த கோவிலில் மாணிக்க வாசகரே முதன்மை தெய்வம். நந்திகேசவர், சண்டிகேசவர், சோமாஸ்கந்தர் இவை எல்லாமே மாணிக்க வாசகர் தான். கோவிலில் கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, பலிபீடம் கிடையாது. இந்த கோவிலோட தூண்கள் அனைத்துமே தரை மேலே அப்படியே நிற்க வைக்கப்பட்டிருக்கு. கல் சங்கிலிகள் இருக்குது. கொடுங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லாலே செய்யப்பட்ட இந்த தாழ்வாரம் மாதிரி அதில் வந்து டிஎம்டி ராடு அமைப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. குருந்தை மரம், அதில் வந்து 3 தீட்சை சிவபெருமான் வந்து மாணிக்க வாசகருக்கு கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு அற்புதம். அம்பாள் சன்னதியில் பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு திருவடி மட்டும்தான். அங்கே வந்து அம்பாளுக்கு சிலை உருவம் கிடையாது. சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம ரீதியாக இருக்கிறாரு, ஆத்மநாதராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து உருவம் லிங்கம் கிடையாது, ஆவுடை மட்டும்தான் இருக்குது. மாணிக்க வாசகர் திருவுருவம் சிவபெருமானால் வழங்கப்பட்ட திருவுருவம் இருக்குது. அந்த உருவத்தில் நெத்தியில் பார்த்தீங்கன்னா பள்ளம் இருக்கும். ஏன்னா 10,000 வருஷம் யூஸ் பண்ணதுனால காவிங்ஸ், அந்த டிசைன்ஸ் வந்து அந்த பில்லருக்கு உள்ள வரைக்கும், அதோட கோர் வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு பக்கமும் இந்த கோவிலில் தனித்துவமாக இருக்குது. எந்த தூணும் ஒரு பக்கம் கூட
இன்னொரு தூணில் இருக்கிற அந்த டிசைன் வந்து இல்லை. எல்லா தூணுமே வெவ்வேறு டிசைனில் 4 பக்கமும் வெவ்வேறு டிசைன் இருக்குது. அது ஒரு பெரிய அற்புதம். இந்த கோவில் முழுவதுமாக பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதாவது இயற்கையான முறையில் நேச்சுரல் பெயிண்டிங்ஸ் இந்த கோவில் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கிறாங்க. ஏகபாத மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலை இருக்குது. அக்னி தீர்த்தம் இருக்குது. 22,000 முறை நம்ம வந்து மூச்சு விடுறோம். அதை சொல்கிற அளவில் 22,000 ஸ்க்ரூ டைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கொடுங்கையில் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. தனித்தனியாக தூண்களில் வந்து நவகிரகங்கள் இருக்குது. இந்த கோவிலோட நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா 2 தூண் இருக்குது. ஒரு தூண்லேயும் 500 சிறிய தூண்கள் இருக்குது. ஆக மொத்தம் 2ம் சேர்த்து 1000 மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேரமே பத்தாத அளவுக்கு இன்னும் பல அற்புதங்கள் இந்த கோவிலில் இருக்குது. இதை பற்றி முழுமையாக இன்னும் 2 வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. அந்த 2 வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். 2வது நாள் காலையில் கோவிலை பார்த்த மாதிரியே நாங்கள் உடற்பயிற்சி செய்துக்கிட்டோம். ஆன்மாவும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு தினமும் உடல் பயிற்சி செய்யணும். நாங்கள் தினந்தோறும் உடல் பயிற்சி செய்வோம். தேருக்கு வந்து கீழே வச்சு பிரேக் அடிப்பாங்க, அந்த கட்டை அதை வந்து நீரில் போட்டு வச்சுருக்குறாங்க. இது தேரோட்டத்தின் போது யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்குறாங்க. உடையக்கூடாது அப்படின்றதுக்காக தண்ணியிலேயே போட்டு இதை வந்து ஊற வச்சுருக்குறாங்க. பாருங்கள், திருக்குளத்தில் எவ்வளோ மீன்கள் இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த திருத்தலத்தில் வந்து இது அக்னி தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடுறதே ஒரு தனி சிறப்பு தான். ஆதி சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்பெருமானின் ஸ்தலத்தில் வந்து அந்த புனித தீர்த்தத்தில் நீராடுறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என்னோடய ஆன்மாவுக்கும் உடலுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த தண்ணி வந்து வருஷம் ஃபுல்லாக இதே அளவில் தான் இருக்குமா. எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த அளவு குறையாது. ஆனால் கொஞ்சம் வழுக்குது, அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பக்தர்கள் யார் வந்தாலும் நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடலாம். யாரும் எந்த தடையும் சொல்கிறது இல்லை. உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பாதுகாப்பாக இங்கே வந்து நீராடுங்க. அதுக்கப்புறமா வந்து இறைவனை வழிபட சொல்லுங்க. அது வந்து மிக மிக சிறப்பு. அக்னி தீர்த்தத்தில் நல்லபடியாக குளித்து முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா வந்து ரெடி ஆகிட்டு போயிட்டு இன்னொரு முறை சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோம். சோதியாய் தோன்றும் உருவமே, அருவாம் ஒருவனே, சொல்லுதற்கு அரிய ஆதியே, நடுவே அந்தமே, பந்தமறுக்கும் ஆனந்த மாகடலே, தீது இல்லா நன்மை தருவருள் குன்றே, திருப்பெருந்துறை உரை சிவனே, யாது நீ போவது ஓர்வகை எனக்கு அருளாய் வந்து நின் இணையடி தந்தே. நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீள் விசும்பு, நிலா பகலோன், புலனாய மைந்தனோடு என்வகையாய் புணர்ந்து நின்றான். உலகு 7 திசை 10 தான் ஒருவனுமே பலவாகி நின்றவா தோ நோக்கம் ஆடாமோ. இந்த கோவிலோட உள்பிரகாரத்தில் இந்த அமைப்பு இருக்கும். இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பாடலோட வடிவமைப்பு. ஒரு கிணறு இருக்குது, தண்ணியும் சூப்பராக இருக்குது, தெளிவாக இருக்குது தண்ணி இல்லை. இங்க ஆத்மநாத சுவாமிகள் வந்து தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் சுத்திட்டு அங்கே கோயில்லாம் பார்த்துட்டு கிளம்புறதுதான் பிளான். தனுஷ்கோடி போனோம். அப்புறம் உத்தரகோசமங்கை கோயிலுக்கு எல்லாம் போனோம் அப்படின்னுட்டு ஏன்பா போல என்ன ஆச்சு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். சாமி பார்த்துட்டு கிளம்பிடலான்னு. கடைசியில் அவர் இங்கே இருப்பா, பார்த்துட்டு போ, என்ன திருப்தியாக பார்த்துட்டு போ, உனக்கான இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் உள்ளே வந்து நிரூபிச்சிட்டார் அவர். நானும் வந்து கோயிலை விட்டு சாமியை பார்த்துட்டு போகணுன்னு பார்க்குறேன். இங்கேயே சொல்லிட்டு என் மைண்டே மாற்றிட்டார் அவர் கம்ப்ளீட்டாக. அதனால் வந்து இது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. வருவோம், சாமியை பார்ப்போம், ஒரு எப்படி சொல்ற தரிசனம் பார்த்துட்டு கிளம்பலான்றது பிளானு. ஒரு தரிசனம் பார்த்தோம், கோயிலை சுற்றி பார்த்தோம், வந்தோம்.
திருப்பி அடுத்த தரிசனம் பார்க்குறோம், கோயில் சுற்றுறோம், வரோம், திருப்பி பார்க்குறோம், திரும்ப அதே பண்ணுறோம். அப்புறம் யோசிக்கிறோம் என்னடா பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப ஒரு நாளைக்கு 4 வாட்டி. நேற்று வந்து 4 மணி நேரம் ஆச்சு. நேற்று நைட்டு வெளியே வரும்போது 9 மணி. நேற்று 2 வாட்டி தரிசனம் பார்க்குறோம், திருப்பி இன்னைக்கும் 2 வாட்டி தரிசனம் பார்க்குறோம், சுற்றுறோம், வரோம். இன்னைக்கு எத்தனை முறை பார்த்தா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு முறையும் அவங்க வந்து அந்த அன்னம் படைக்கும் போது நம்ம ஒரு முறையும் போயிட்டு இந்த மணி சத்தம் கேட்கும் போது நம்ம தரிசனம் பார்க்க போயிருக்கோம். ஆக்சுவலா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க கோயில கூட நம்ம இதனாடி போக மாட்டோம். நான் அவ்வளவு தூரத்துல இங்க வந்து பிளான் பண்ணி இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போலாம் தான் நம்மளோட பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தா இங்க நம்ம எத்தனை வாட்டி போனோம்னா ஃபர்ஸ்ட் டைம் போற மாதிரி தான் இருக்கு. அது ஏனே தெரியல, புரியல. இப்போ இன்னைக்கு கூட இவங்க எல்லாரும் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா சொல்றேன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, இன்னைக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஈவினிங் கிளம்பி இன்னொரு கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்றத இவங்க பிளான் பண்ணாங்க. நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உத்தரகோசமங்கை போயிடலாம், இல்லைன்னா சரி குருஸ்தலம் போகலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா மேக்னெட் நான் என்ன சொன்னேன், இவங்க நான் என்ன சொன்னேன், நம்ம இங்கே இருந்துட்டு ஏர்லி மார்னிங் போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். இது பயங்கரமான ஒரு மேக்னெட்டா, அது என்னன்னு சொல்ல தெரியல. ஆக்சுவலா இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப புதுசு. இப்போ நம்ம இங்கே வந்தோம், இங்கேருந்து நம்மளால் வேறு நம்மளோட ஷெடியூல் படி வேறு எந்த கோயிலுக்கும் போக முடியல. இது ஏன்னு கேட்கும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஆனால் ஆக்சுவலாக இங்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இங்கே ரியாலிட்டியும் எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இந்த கோவிலோட மகிமை என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து இங்கே ஆத்மநாத சுவாமிகளாக இருக்கிறார். ஆத்மநாதர்னா மற்ற சிவாலயங்களில் வந்து சிவலிங்க வடிவில் இருக்கும், லிங்கமாக நீங்கள் பார்க்க முடியும். இங்கே லிங்கம் கிடையாது, அதுக்கு கவசம் மட்டும்தான். இங்கே கோவிலோட ஐதீகம் என்ன, அந்த ஆத்மநாதரோட ஐதீகம் என்னென்னா, சிவபெருமான் ஆன்மாவாக காட்சி அளிக்கிறார். அப்போது மாணிக்க வாசகரை இவர் எப்படி ஈர்த்து அவரை ஆட்கொண்டாரோ, மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னா இறைவனே அவரை நிர்ணயம் செய்து ஈர்த்து அந்த ஆன்மாவை ஆட்கொண்ட எல்லாரையும் இங்கே ஈர்த்து நம்மளை இங்கே ஆட்கொண்டுட்டார். புரியுதா? அப்படின்னா என்னன்னா, நம்ம இங்கேயே மேக்னெட் மாதிரி சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் இங்கேருந்து முழு மனசோட இங்கேருந்து வெளியே போக முடியும். அப்படி தான் மணிவாசகர் இங்கே வராரு. வாத ஊராராக இங்கே வந்து மாணிக்க வாசகராக மாறுறாரு. நான் எதுக்கு வந்தேன்னே தெரியாமல் எல்லாத்தையும் மறந்து, குதிரை வாங்க வந்தன்றதே எல்லாத்தையும் மறந்துட்டு இங்கே வந்து இறைவனுக்கு கோவில் கட்டிட்டு இங்கே இருந்துடுறாரு. புரியுதா? அவர் வந்து அமைச்சராக இருந்து துறவியாக மாறிடுறாரு. அவன் இன்னைக்கு நம்மளோட மைண்ட் செட் நம்மளை அறியாமலே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 10 நாள் இங்கே இருந்து திருவிழா பார்த்துட்டு போகலாமா, இல்லை இன்னொரு நாள் இருக்கலாமா? நேற்று நம்ம போக வேண்டியவங்க இன்னைக்கு பாரு 2 நாள் இங்க இருக்கும். ஆக்சுவலா திருவிழானாலே ரஷ்ஷா இருக்கும். அப்படினாலே நம்மளுக்கு அங்க இருந்து அந்த இது, ஆனா இது வந்து ஃபுல்லாவே ஒரு பீஸா இருக்கு, ப்ளசன்ட்டா இருக்கு. வந்து உடல் வழிபாடு இல்ல, அதாவது ஆன்மாவாக இந்த ஆன்மாவை தான் நம்ம பார்க்கணும். புரியுதா? ஆன்ம ரீதியா யார் யாருக்கெல்லாம் அந்த பியூரிஃபைட் சோல்ஸா இருக்கிறாங்களோ அவங்கள இறைவன் ஈர்த்து ஆட்கொள்றாரு. இதுதான் விஷயம். இறைவன் நிர்ணயம் இன்றி இந்த திருத்தலங்களுக்கு யாராலையும், இந்த கோவிலுக்கு யாராலையும் வர முடியாது. இது வந்து 100க்கு 100 உண்மை. இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் அவ்வளோ டிசிப்ளின்டா, இந்த பயபக்தின்னு சொல்லுவாங்கல்ல, இறைவன் மேல பயபக்தினா என்னன்னா இந்த ஊருக்கு வந்தா தெரியும். கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து நேரா 2 சுத்து மண்டபத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணலாம். அந்த வழி சென்டரா வந்து ஃப்ரீயா தான் இருக்கணும், யாரும் வழியில போறது இல்ல. உள்ள போறவங்களுக்கு கைட் பண்றாங்க. அமைதினா அமைதி, பின் ட்ராப் சைலன்ஸ். கோயிலுக்குள்ள ஒரு ஆர்மி கேம்ப்ல ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அமைதி. யாருமே டிசிப்ளின் பண்ணல, அவங்களாவே செல்ஃபா இருக்காங்க. ஏன்னா அந்த ஆன்மா அங்க கண்ட்ரோல் ஆயிடுது. நாங்க இதெல்லாம் கண் கூட பார்த்து அனுபவிச்ச விஷயம். ஒரு சிலர் இறைவனை நம்பலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோவில் வந்து அவங்கள அந்த இறைவனை வந்து ஆணித்தனமாக நம்ப வைக்கும். இதெல்லாத்துக்கும் மேலே திருவாசக ஏடை வந்து என் கையில் அந்த வாங்கி பார்த்த அந்த அனுபவம், இறைவன் திருக்கரங்களால் எழுதப்பட்ட அந்த திருவாசக ஏடு என்னோட கைக்கு வந்தது. இறைவனோட கையெழுத்தை நான் வந்து பார்த்தேன். அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒளி அதில் இருந்தது. அது வந்து சொல்லி விவரிக்க முடியாது. எல்லாரும் இனிமையாக பேசி, எல்லாரும் வழிவிட்டு, எல்லாருக்கும் எல்லாம் அன்பை பரிமாறி உங்களை வந்து கைட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே இங்கே தெரியுது, இங்கே வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே உள்ளே இருக்கிற பொதுமக்களாக இருக்கட்டும், இந்த கோயிலுக்குள்ளே வரவங்க இறைவனோட அனுகிரகம் பெற்று தான் இந்த கோயிலுக்குள்ளே வராங்கன்னு. அப்போது உங்களையே அவங்க இறைவனாக கருதி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. கரெக்டாக உண்மை. போற்றி பங்கனின் ஆதியா
இரண்டாம் நாள் திருவிழா சந்திர வாகனத்தில் மாணிக்க வாசகர். நம்ம இதில் எப்போ வருவோம் கால் சக்கரை மட்டும் பேர் ஓட்டுறது கூடவே நாங்கள் அப்படியே முன்னாடி பெருமாள் கூட போயிட்டே இருக்கோம். வழிநடுக ஊர் மக்கள் எல்லாம் அங்கங்கே வந்து அன்னதானங்கள்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் பார்த்து. கூப்பிட்டுட்டாரு உள்ளே போய் அந்த 2 விநாயகர் சன்னதிக்கு உள்ளே போயிட்டோம்னு வச்சுருப்பா. தாரபுரம் 2 பேருக்கு உள்ளே போயிட்டாங்களே, அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதா இருக்கும். கொடுத்து தான் கூப்பிடுவார். எல்லாவரையும் கூப்பிட்டு கிடைச்சதே கிடைக்கலன்னு சந்தேகம் இல்லைங்க, கொடுத்து கூப்பிடுவார். தன்னுடைய அருளை கொடுத்து கூப்பிடுவார். அதுதான் இங்கே ஒரு தனி சிறப்பு. வேறு இல்லை, அது வரைக்கும் கூப்பிடவே மாட்டார். நமக்கு அந்த ஊழ்வனை தீர்ந்தாதான் வரைக்கும் நம்ம கூப்பிடுவோம். இப்போ அதாவது கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா குழந்தைகளுக்கு போயிருப்பாங்க, அப்பாக்கள் போயிருக்க மாட்டாங்க. இவன் ஆன்மா வேறு. ஆன்மா தொடர்பு கர்மா கிடையாது. கர்மா வந்து அனுபவிச்சு தீரணும். நம்ம ஆன்மாவுக்கு முக்தி. நிறைய தத்துவங்கள் நிறைய போட்டு பேசுவாங்க. நம் தேவனடி போட்டு ஆறாத எங்கேயும் அருள்மலை போட்டு பார்த்து வச்சுக்கிட்டாங்க. இந்த தளத்தில்
சிவானந்த நந்தீஸ்வரர் மாணிக்கவாசகரும் அவர் தான், சிவானந்த மாணிக்கவாசகரும் அவர் தான், மூலவரும் அவர் தான், கந்தசோகரும் அவர் தான். வருஷத்தில் 2 திருவிழா. தேரோட்டம் மார்கழி மாதம், ஆனி மாதம். அடியார்களுக்கு அமுது படைக்கிற இடத்துல நாங்கள் சாப்பிட்றதுக்கான கொடுப்பனை எங்களுக்கு கிடைச்சது. இதுதான் சிவனடியார்கள் கூட நாங்கள் 4 பேரும் சிவசிவா சிவசிவா ஆட்கொண்டு ஆவுடையார் திருக்கோவிலுக்கு கொண்டு வந்து ஆத்மநாத சுவாமிகளை என்னை தரிசனம் பண்ண வச்சார். மாணிக்க வாசகரையும் தரிசனம் பண்ணேன். எனக்கு வந்து இந்த 2 நாள் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையிலேயே மிக மிக சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு. நிறைய அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், இறைவன் எனக்கு நடத்தி கொடுத்துருந்தாலும், இந்த 2 நாள் எனக்கு நடந்த அற்புதங்கள் வந்து நான் சொன்னால் அது புரியாது, அனுபவிச்சா தான் புரியும். என் கூட நிற்கிற இவர் வந்து நேற்று நாங்கள் பரிச்சயமானோம். ஒரு அற்புதமான நிகழ்வில் அங்கே இறைவனுக்கு படைத்த அன்னத்தை வந்து எங்களுக்காக தேடி கொண்டு வந்து என்னை பார்த்து எனக்கு தரணும் அப்படின்ற நிர்ணயம் இறைவன் சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுத்ததா சொல்லி எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆனந்த நிலை. 2 நாளாக எனக்கு வந்து இங்கேருந்து போகவே மனசு இல்லை, திரும்பி ஊருக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. இன்றைக்கி அவர் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து சிவனடியார்களுக்கு அமுது படைக்கிற அந்த இடத்துல வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து உணவு கொடுத்து பரிமாறின விதமாக இருக்கட்டும், உணவோட ருசியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எனக்கு முன்னாடி எல்லாருமே இறைவனாக தான் தெரிஞ்சாங்க. மாணிக்க வாசகர் ஐயாவாக தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சாங்க. நான் எப்பயுமே எந்த திருத்தலம் போனாலும் 4 வழிபாடு முதல்ல பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் வந்து இந்த பக்தி இலக்கியத்தில் எனக்கு ஈடுபாடு அதிகம் அப்படின்றதுனால 4 வழிபாடு கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். அப்போ எனக்கு எம்பெருமானின் அருள் வந்து எனக்கு இருக்குது அப்படின்றத நான் 100% நான் நம்புகிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஐயா எளிமை, அதாவது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எளிமையின் உருவம். எளிமைனா என்னன்னு இவங்களை பார்த்து கற்றுக்கணும். எனக்கு வந்து இன்னைக்கு அன்னம் பாலிச்சதுக்கு ரொம்ப 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 இருக்கிற ஒரு இடத்துக்கு செயல் கூட்டு போது ஒரு ஆளை அறிமுகப்படுத்தி அவர் தான் இறைவன் தான், எம்பெருமான் தான். நான் முழுமையாக நம்புகிறேன். திருச்சிற்றம்பலம். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பமும் அருள்மட்டை அணை போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒரு மாதமும் மணிவாசக பெருமானுக்கு மகா நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்றைக்கு அடியார் வர்ற பெருமக்கள் பக்தர்களுக்கு அனைவருக்கும் மூலிகை கஞ்சி காலையில், மதிய உணவு எத்தனை அடியார்கள் வந்தாலும் அவங்களுக்கு மதிய உணவு, காலையில் கஞ்சி, மூலிகை. ஆயிரம் வருடங்களாக தொன்று தொட்டு நடக்கக்கூடிய அந்த பாரம்பரிய முறையில் வந்து இங்கே திருவிழாக்கள் நடக்குது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் 3 நாளாக இந்த கோவிலே இருக்கிறோம். இந்த கோவிலுக்கு 2-3 வழி இருக்குது. நாங்கள் தங்குற ரூமுக்கு இப்படி இந்த ஷார்ட்டில் 2-3 வழி இருக்குது. ஆனால் முறைப்படி இந்த வாயிலுக்கு வந்து இந்த கேப்பில் தான் வெளியே போகணும் அப்படின்றது முறை. இது உள்ளே தான் வரணும், இது உள்ளே தான் போகணும். இந்த சென்டர் வழியில் உள்ளே வரக்கூடாது, லெஃப்ட்டில் வரணும், ரைட்டில் போகணும். ஆனால் இன்றைக்கி 3ஆவது நாள் நாங்கள் போகிறது தான் இது முழுமையாக நாங்கள் வெளியே போகிறது. ஐயா சொன்னபடி இந்த வழியில் தான் நாங்கள் வெளியே போகிறோம். இப்போ தான் வந்து இந்த கோவிலிருந்து முழுமையாக நாங்கள் வழிபாடு முடிச்சு வெளியே போகிறோம். அப்போ 3 நாள் நாங்கள் கோவிலுக்குள்ளே இருந்ததுக்கு சமம்.
இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்லபடியாக உள்ள சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு மாணிக்கவாசகர் ஐயா வந்து வீதி உலா வந்துருக்காரு. அந்த தரிசனமும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து இவங்க வீட்டில் வந்து உணவு சாப்பிட்றதுக்காக, காலை உணவு சாப்பிட்றதுக்காக போகிறோம். அவர் வந்து அன்பான வேண்டுகோள், இதை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அதனால் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். இது வந்து முழுக்க இறைவனை செயல். இன்னும் அந்த ஊரில் கிராமத்தில் அந்த தொன்மை மாறாமல் வந்தவர்களை உணவளிக்கும் வழக்கம் வந்து இன்னமும் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு பெரிய சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். இறைவன் வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான பாக்கியங்களெல்லாம் கொடுத்து இவங்களெல்லாம் பார்த்து நம்ம எல்லாரும் கற்றுக்கணும். நம்மக்கிட்ட வரவங்க, நம்ம பார்க்குற எளியவர்களுக்கு நம்ம வந்து உணவளிக்கணும். இல்லை முடிஞ்சால் ஒரு குவளை தண்ணியாவது கொடுக்கணும், ஒரு கப்பு தண்ணியாவது கொடுக்கணும். அது வந்து பெரிய புண்ணியம். அதனால் ரொம்ப சந்தோஷம். எல்லாமே இறைவன் செயல். இந்த 3 நாளாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே இறைவன் வந்து சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவர் வந்து எங்களை வீட்டுக்கு அழைத்து விருந்தாமல் செய்வது வந்து ரொம்ப சிறப்பு, மன மகிழ்ச்சி. எங்களோட சந்தோஷத்தை ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களுக்காக நாங்கள் இது பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய நற்பணிகள் செய்கிறாங்க. இறை வழிபாட்டுக்கு வரவங்களுக்கு மகத்தன்னைக்கு மாதம் மக நட்சத்திர நாள் அன்னைக்கு இவங்க வந்து உணவு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு இதுக்கு உதவிட்டோம் அப்படிங்கிறதுக்காக எங்களால் முடிஞ்சது. நீங்கள் இந்த உறவு வந்து தொடரும். ஆன்மாவிற்காக படைக்கப்பட்டது தான் உடல். ஆனால் நம்மளோட உடல் வந்து ஆசைகளில் அகப்பட்டு அதனுடைய தேவையை மட்டும் முதன்மைப்படுத்த வைக்கும். எப்பயுமே வந்து நம்ம வந்து உடலுக்காகவே ஓடிக்கிட்டு இருப்போம், உடலையே முதன்மையாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் நம்ம முதன்மைப்படுத்தணும். இந்த மாதிரி கோவில்களுக்கு செல்லும் பொழுது நம்மளோட ஆன்மாவுக்கு அதிக சக்தி கிடைக்கும். உடலோட ஆசைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அறுக்க உதவி செய்யும். அந்த வகையில் இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கையில் எனக்குள்ள பல மாற்றங்கள் ஏற்பட்டு சில ஆசைகளை மேலும் நான் அறுக்க செய்திருக்கு. அந்த வகையில் என்னோடய ஆன்மா வந்து இன்னும் உயர்நிலை அடைந்திருக்கு. இது இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.